வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறையில் செய்த அதிரசம் ரெசிபீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஆயில் போட்ட உடனே கரையும் இந்த சூப்பர் டேஸ்டான பக்குவமாக இந்த போல் நம்ம அரிசியை ஊற வச்சு செய்யலாங்க. அருமையான இந்த அதிரசம் நம்ம ஃபெஸ்டிவல் டயத்துலலாம் செய்யலாம், நார்மலான டயத்துலேயும் செய்யலாங்க. இப்போ ருசியான இந்த அதிரசம் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாங்க. இப்போ மாவரிசி பச்சரிசி 1.5 கப் அளவு 2 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு நம்ம அது ஒரு துணியில், வெள்ளை துணியில் ஆற வச்சுருவோம், காய வச்சுருவோம். ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை. இப்படி கையில் எடுத்து இந்த போல் கையில் எடுத்து பார்த்தா நல்லா அப்படியே ஒற்றை பதத்துக்கு இருக்கணுங்க. கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருந்தாலே பரவாயில்ல. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மாவாக அரைச்சிட்டு சலிச்சிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியாக போட்டுட்டு சலிச்சிக்கலாம். இது போல் நான் சலிச்சிட்டேங்க. நல்லா மாவாக இது போல் சலித்து எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை போட்டுட்டு அரைச்சிட்டு சலிச்சிடலாம். சலிச்ச மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேங்க. காற்று படாமல் நம்ம இதை மூடி வச்சுருவோம். இந்த பாத்திரத்தை மூடி வச்சுருவோம். இப்போ இந்த அதிரசத்துக்கு நம்ம பாகு தயார் பண்ணிக்கலாங்க. வெள்ளைப்பாகு தயார் பண்ணிக்கலாம். குண்டு வெல்லம், அதாவது பாகு வெல்லம்னு கேட்டு கடையில் வாங்கிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 கப் அளவு பொடித்த வெல்லம் போட்டுக்கலாம். இதில் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இதெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததும் இன்னொரு கடாய் வச்சுட்டு, அடிகனமான கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு டைரெக்டாக அப்படி இந்த கொதித்த அந்த வெள்ளத்தினி இதில் வடிகட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா கரண்டியில் கலந்துகிட்டே இருக்கலாங்க. இல்லை கெட்டி பாகு ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் தட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாங்க. கொஞ்சம் ஒரு சொட்டு ஊற்றி பார்க்கலாம். ஊற்றிட்டு கை நல்லா நனைச்சிட்டு உருட்டி பார்க்கலாம். இப்படி உருட்டுற பதத்துக்கு வந்ததுன்னா பாகு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. இப்போ உருட்டுற பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் அதையும் போட்டுட்டு கலந்துட்டு நம்ம சலித்து வச்சுருந்தோம்ல அந்த மாவில் நான் ஒரு 1.5லேருந்து 1.25 டம்ளர் மாவு எடுத்துகிட்டு இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா கரண்டியிலே கலந்துக்கலாம். முதல்ல 1.5 டம்ளர் போட்டுக்கலாம். பத்தலைன்னா கூட கொஞ்சமாக மாவு இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கரைச்சிடலாம். அடுப்பில் அப்படியே இருக்கட்டும்ங்க. திக்காகிற வரைக்கும் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். நல்லா இந்த போல் ஆன பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் இதை வச்சு எடுத்து வச்சுருவோம். இது மறுநாள் நம்ம அதிரசமாக தட்டி எண்ணெயில் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த போல் அந்த மாவை நம்ம கையில் இந்த போல் முறுக்கு புழிகிற மாதிரி உருட்டி பார்க்கலாங்க. இந்த போல் வந்ததை கரெக்டான பதம்னு சொல்லுவாங்க. இந்த போல் முறுக்கு புழிகிற மாதிரி சுத்த வருது. இது கரெக்டான பதம். இப்போ இதை அப்படியே எடுத்து மூடி வச்சிடலாம். மறுநாள் தான் நான் இதை அதிரசமாக சுட்டு எடுத்தேங்க. இப்போ மறுநாள் பார்க்கலாம். இது கொஞ்சம் திக்காக தான் இருந்தது, ரொம்ப அழுத்தமாக இருந்தது. பிசைஞ்சிட்டேங்க. ஒரு பாலித்தீன் பேப்பர் இல்லைன்னா பட்டர் பேப்பர் அதை வச்சுட்டு சின்ன பால் சைஸ் அளவு மாவு எடுத்துகிட்டு தட்டிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே தட்டிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒன்று போட்டு பொரித்து பார்க்கலான்னு எடுத்து போட்டு பார்த்தேங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுட்டு 2 பக்கம் நல்லா வெந்த பிறகு கரண்டியில் நல்லா எண்ணெயெல்லாம் அப்படியே அழுத்தி பிழிஞ்சு விட்டுடலாம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்தது. அதனால் நான் மாவில்
கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. அதனால் நம்ம மாவில் வந்து கொஞ்சமாக பால், நம்ம காய்ச்சின பால் இருக்கலாம், ஆறின பால் அது அப்படியே மேலே அப்படியே தெளிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தளர பிசைஞ்சிக்கலாம். இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாக பண்ணலாங்க. இப்போ நல்லா கொஞ்சம் தளர வந்தது. ஒரு சின்ன பால் சைஸ் அளவு எடுத்துகிட்டு தட்டிட்டேங்க. தட்டிட்டு காயிற எண்ணெயில் போட்டுட்டு பொரித்து எடுத்துடலாம். கரண்டியில் எப்படி மேலே அப்படியே ஊற்றிட்டே இருக்கலாம், நல்லா உப்பி வரும். அப்போ தான் நல்லா வேகும். அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சுட்டு எடுத்துடலாங்க. இப்போ நல்லா ப்ரௌனிஷ் லைட் ப்ரௌன் கலரில் வந்ததும் கரண்டியில் அப்படி எண்ணெயெல்லாம் பிழிஞ்சி எடுத்துடலாங்க. இந்த போல் ஒவ்வொரு அதிரசமாக தட்டி சுட்டு எடுத்துடலாம். நல்லா டேஸ்டான பாரம்பரிய முறையில் செய்த அதிரசம் நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ வாயில் போட்டவுடனே அவ்வளோ அருமையாக அப்படி கரைஞ்சி போகுங்க. வெளியில் நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் இந்த டேஸ்டான அதிரசம் இந்த போல் ஒரு முறை செய்து பாருங்கள். கிறிஸ்மஸ்க்கும் நம்ம இதெல்லாம் செய்யலாங்க. இந்த ஸ்வீட் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.